மக பார்வையில அத்தனை போதையா அவ ஓர கண்ணில் பார்த்துக்கிட்டா அவ உள்ளிருந்து மூச்சு விட்டா அவ ஓர கண்ணில் பார்த்துக்கிட்டா உள்ளிருந்து மூச்சு விட்டா என்னாரு எனக்கு தோணற நேற்று சமஞ்ச பொண்ணு நெஞ்சமெல்லாம் நிறைஞ்ச பொண்ணு பார்த்ததுன்னு அப்படியா செய்யா எங்க அக்கா மக பார்வையில அத்தனை போதையா ராத்திரியில் கண்ணுறக்கம் இல்லையடி ரத்தினமே நாள் முழுக்க தொல்லையடி ஆத்துக்குள்ள நீ குளிக்கும் வேளையிலே ஆசை மனம் ஒட்டிக்கிச்சு சேலையிலே உன்னை கட்டிக்கிட்ட சேலைக்கு என்ன யோகம் அம்மாடி இந்த மாமனுக்கு இன்னும் அந்த யோகம் வல்லடி பொட்டுக்கிட்டா தோசம் என்ன சொல்லி கொடு கட்டிக்கிட்டு 100 முத்தம் அள்ளிக்கொடு நேற்று சாமந்த பொண்ணு நெஞ்சமெல்லாம் நிறைஞ்ச பொண்ணு பார்த்ததென்ன படியா செய்யா எங்க அக்கா மக பார்வையில அத்தனை போதையா நேற்று வர காஞ்சிருந்த பூமியடி ஆத்து வெள்ளம் நாளை வந்து பாயுமடி ஏறு கட்டி நான் உழுது பார்க்கட்டுமா பூமி கிட்ட சம்மதத்தை கேட்கணுமா அடி ஈர வயல் பாத்தி கட்டி நாத்து வைக்கணும் அது நாளை அந்த பாத்தி எங்கும் பூத்து நிக்கணும் ஒத்தையில அத்தமக போகரியே வாய் திறந்து வார்த்தை ஒண்ணும் பேசலையே நேற்று சாமந்த பொண்ணு நெஞ்சமெல்லாம் நிறைஞ்ச பொண்ணு பார்த்ததென்ன படியா செய்யா எங்க அக்கா மக பார்வையில அத்தனை போதையா அவ ஓர கண்ணில் பார்த்துக்கிட்டா அவ உள்ளிருந்து மூச்சு விட்டா அவ ஓர கண்ணில் பார்த்துக்கிட்டா உள்ளிருந்து மூச்சு விட்டா என்னாரு எனக்கு தோணல நேற்று சாமந்த பொண்ணு நெஞ்சமெல்லாம் நிறைஞ்ச பொண்ணு பார்த்ததென்ன படியா செய்யா எங்க அக்கா மக பார்வையில அத்தனை போதையா அத்தாடிலாம் இறங்குங்க. சீக்கிரம் சீக்கிரம். கண்டக்டரே கொஞ்சம் நிறுத்துங்க, இதோ வந்துட்டேன். அட வாமா சீக்கிரம். ஆத்தா, எல்லாரும் உன்னை தாயாத்தான்னு சொல்லுவாங்க. தாய்க்கு தாயா இருக்கிற நீ தாய் இல்லாத எனக்கு நான் வந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். பஞ்சாயத்து தலைவர் வீடு எங்க இருக்கு? ஊருக்குள்ள போய் யார கேட்டாலும் சொல்லுவா. தம்பி, இங்க பஞ்சாயத்து தலைவர் வீடு எங்க இருக்கு? கல்யாணத்துக்கு மைக் செட்டா கேட்டாங்க. பி பி பின்னு இவன் அட்ரஸ் சொல்றதுக்குள்ள உங்களுக்கு வயசாயிடும். வாங்க, நான் அந்த பக்கம் தான் போறேன், வழி காட்டுறேன். வாங்க.
என்னம்மா நின்ட்ட வா. இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரை பாக்குறதுக்கு முன்னாடி அவர் உன்னை பார்க்க மாட்டாரா? இல்ல ஏதோ வேலை விஷயமா வந்திருக்கிய? அந்த வேலை தான் உனக்கு கிடைக்காதா? என் பேரை சொன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். துலுக்கானா என் பேரு? ஒரு நொடியில சுத்தப்படுத்திடுங்க. இந்த வீடு பண்ணையாருடைய சின்ன வீடு, தப்பா நினைக்காதீங்க. அரசாங்க உத்தியோகம் பாக்குறதுக்காக யாராவது புதுசா அந்த கிராமத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க தங்கறதுக்காக பண்ணையார் கட்டின வீடு. இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பண்ணையார தேட வேண்டாம், எங்ககிட்ட சொன்னா போதும், நாங்க பாத்துக்குவோம். வர்றம்மா. சரி. இந்தாங்க. ஏமா, நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க ரேஷன் கடைக்காரமாவா? ஆமா, நீங்க? நான் பக்கத்து வீட்டுக்காரி. ஏதாவது ஆத்திர அவசரம்னா கூப்பிடுங்க. துளசி, என் கட்ட வரல காண்டி. என் வீட்டுக்காரரு தாமா இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன். வரட்டுமா? பொழுது விடிஞ்சா போதும். தினம் குடிக்கிற காசு கட்ட பாட்டு வேலை ஏறி போச்சு. ஐயோ கடவுளே, அந்த கடவுளை பாத்துக்கலாம். அக்கா என்ன காப்பாத்துங்க, இருந்தாலும் என்ன கொல்ல வரா. ஏய், நீ மனுஷனா மிருகமா? ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டா அவளை என்ன வேணாலும் செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கியா? நிறுத்து நிறுத்து. என் புருஷன் என்ன அடிப்பாரு, மிதிப்பாரு, கொல்லுவாரு. அனுப்பிச்சுக்கோமே. பாத்தியா எவ்வளவு சீக்கிரம் மாறிட்டான். அதான் புருஷன் பொண்டாட்டிங்கிறது. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். ஆளுக்கு 500 எடுத்துப்போம். வாருவா. பக்கத்து வீட்டுக்காரிங்க ஏதோ சண்டைய பார்த்தாளா போனாளா நிலைமை பஞ்சாயத்துக்கு வந்துட்டா. உன் வேலையை நீ பாத்துட்டு போ. என்னங்க உங்களுக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். கருவா நல்ல பெருசா இருக்குமா? திங்கிறதுல நல்ல வக்கனதான். கையில எழுதியா சொர சொரன்னு இருக்குது. அது கட்ட வெளில இருக்குது அந்த கட்ட. அதாவது உனக்கு ரொம்ப ஐயா. எங்க அப்பா எங்க அம்மாவை அடிக்கிறதுக்கு காரணமே நான் தான்க்கா. ஏன்பா? நான் சொல்றேன்க்கா.
என்ன கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் இந்த மனுஷன் வெத்தலை பாக்கு போடுற ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட இல்லாம தான் இருந்தாரு. இன்னைக்கு நாள் முழுக்க குடிக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? பாசம். இந்த புள்ள மேல வச்சிருக்கிற பாசம். இவன் எல்லா குழந்தைகளையும் மாதிரி ஓடி ஆடி விளையாடாம ஒரே இடத்துல இருந்து சித்திரவதைப்படுறானேன்ற வேதனையில தினம் குடிச்சு குடிச்சு தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறாரு. இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட அடி உத வாங்குறதுல என்னக்கா தப்பு? எங்க அப்பாவை எங்க அம்மா திருத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணாங்கக்கா, முடியலக்கா. அது உன்னால நிச்சயம் முடியும். இந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் முதல்ல மூட்டைய மாத்து. அரிசியில கல்ல கலக்கிறது, தராசுல காந்த கல்ல வைக்கிறது, படியில புளிய வைக்கிறது, இந்த ஃப்ராட் வேலையில இனிமே இங்க நடக்க கூடாது. ஒழுங்கா வேலையை பாருங்க. அத மாத்து. என்னங்க நிதானத்துல வர்றீங்க? அதுவும் இந்த ராத்திரி வேலையில. இன்னைக்கு இதெல்லாம் இல்லையா? சும்மா ஆட்டாத, எதுக்கும் ஒரு நேரங்காலம் இருக்குது. உள்ள சமையல் குடி, இருக்கன் குடி, பரமக்குடி, மன்னார் குடி, லால் குடி. நாட்டிலே இவ்வளவு குடி இருக்குது, என்ன குடியாரன்றானுங்க? குன்ன குடி, இத்த பொடி சாப்பிடு. சாப்பிடுறா. நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீ ஏன்பா குடிக்கிற? நான் குடிக்கிறேன், செத்து தொலைலாமேன்னு குடிக்கிறேன். எனக்கு வேண்டாம்ப்பா. ஏண்டா? நீ செத்துட்டேன்னா இந்த படம்லாம் எனக்கு யார்ப்பா வாங்கி கொடுப்பா? நம்ம பிள்ளைதான் நொண்டியாச்சே, பிச்சை எடுத்தாதான் அம்மா காப்பாத்திருவான்ற தைரியத்தினாலதான் நீ குடிச்சு சாவணும்னு நினைக்கிற. என் கூட படிக்கிற பையனுங்களாம் நொண்டி பையன் சொல்லும் போது கூட எனக்கு கஷ்டம் இல்லப்பா. ஆனா குடிகாரன் பையன் சொல்லும் போதுதான் எனக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்குப்பா. யாருக்குதான்ப்பா கஷ்டம் இல்ல? குடிச்சா கஷ்டம் போயிடுமாப்பா? இதுக்கப்புறமா நீ குடிக்கணும்னு நினைச்சா நானும் அம்மா உன்னோட சேர்ந்து சாவறோம். என்ன முழிக்கிற? நல்லா இருக்கேன் தானே கட்டிக்கிட்டு, அப்புறம் என்ன முழிப்பு? இல்ல, ஒரு நாள் இல்லாத திருநாளு ஒதுங்கி நில்லடி ஆண்டாளு நாளாம். காலங்காத்தாலே குளிச்சுட்டு நிக்கிறீங்க. அது ஒரு குடும்பமா கோயிலுக்கு போலான்ட்டு தான். எது கோயிலுக்கு? நீங்க? ஐயோ, அக்கா! ஏய், நம்ம போலாண்டே, அக்கா எல்லாம் இருக்கு. அக்கா, அக்கா! ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலக்கா. மகராசி, நீ நல்லா இருக்கணும்க்கா, நல்லா இருக்கணும். சொல்லு அக்கா, இத்தனை நாள் நான் மலையை உடைக்க மம்முட்டியை தான் எடுத்துட்டு போனேன். ஆனா அது வேண்டாண்டி, ஒரு சின்ன ஒளி போதும் நீ நடத்தி காமிச்சிட்டக்கா. என் பையனை வச்சே என் வீட்டுக்கார திருத்திட்டக்கா, திருத்திட்ட. உன் புருஷன் நல்லவரு. அவர் மனசுல தெய்வமும் இருக்கு, மிருகமும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தெய்வத்தை முழிக்க வச்ச மிருகம் தானா செத்து போயிடுச்சு. அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படின்னா? லட்சுமி, ரேஷன் கடை தில்லுமுள்ளே கண்டுபிடிச்சவங்களா? நம்பவே முடியலன்னா, என்னால இதை நம்பவே முடியல. இவ ஆத்துக்காரு நாள் முழுக்க குடிச்சுட்டே இருந்தாரு. நானும் பல தடவை பார்த்து பயந்துட்டே இருந்தேன். ஒரு நொடியில திருத்திட்டியே, இதெல்லாம் எப்படி அம்மா முடிஞ்சது? ஏன் முடியாது? இந்த உலகத்துல யாரும் கெட்டவங்கள பிறக்கிறது இல்ல, கெட்டவங்கள ஆக்கப்படுறாங்க. அந்த காரணத்தை மட்டும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா ஒரு குடிகாரனை மட்டும் இல்ல, கொள்ளக்காரன், கொலகாரன், அயோக்கியம், முடிச்சவத்தவன், ஏன் 24 மணி நேரமும் பொம்பளை அலைஞ்சி கூட்டியா வீட்லயே கூடி இருக்கானே, அவனை கூட ஒரு பொண்ணு மனசு வச்சா திருத்த முடியும். கொடைய மடக்கடா. அண்ணே, நீங்க கருத்து போயிடுவீங்கண்ணே. கருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? டேய், குடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காங்க. மடக்கடா. அடக்கிடுறேன். யார் மணி அடிச்சது? நான் தாங்க மணி அடிச்சேன். என்ன விஷயமா? இவர் எனக்கு மாமா பையன், இவர் அத்தை பையன். 2 பேருமே முறை மாப்பிள்ளைங்க.
யாரு கட்டிக்கிறதுன்னு தெரியல. நீ யார விரும்புற? எனக்கு 2 பேருமே பிடிக்கும். அம்மா 2 பேரும் கட்டிக்கிற முடியாது, ஒருத்தர் தான் கட்டிக்கிற முடியும். அது யாரு? அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன். நானே ஊரை குழப்பி தலைவராயிருக்கேன், இவ என்ன குழப்பறாளே? அண்ணே இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? பட்டும் தீர்ப்பு சொல்லிட வேண்டியதானே? ஏன்னா என்ன அடிச்சு விடு, நீங்க உன் தம்பில நானே என்ன பெரிய தும்பி? ரைட் விடு. சரி, அன்னைக்கு பஞ்சாயத்துல பண்ணு தீர்ப்பை எப்படி முடிச்சா? அந்த மாதிரி தீர்த்து வேண்டியதானே? அடே அது பண்ணுடா, 2ஆ போட்டு கொடுத்துட்டேன். இது பொண்ணுடா. உன்னை நம்பி பஞ்சாயத்துக்கு இந்த ஊர்க்காரங்க பூரா வந்திருக்காங்க பாரு. போனே போ. பண்ணு பொண்ணு ஒண்ணுனே அப்படிங்கிற? இந்தாமா, நீ இவனை 3 மாசம் வச்சுக்க, அவனை 3 மாசம் வச்சுக்க. டேய் தெரியாமனே நான் பஞ்சாயத்து தலைவர், ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? போனா போகுதுன்னு நினைப்பாங்க. ஐயோ, நீ இங்கதான் இருக்கிறியா? நான் ஊரெல்லாம் தேடிட்டு வரேன். ஐயோ, பஞ்சாயத்து மன்னிக்கணும், இது என் பொண்ணுங்க. பைத்தியங்க. ஐயோ பைத்தியமா? ஊருக்கு தெரியாம 6 மாசத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன். என் பொண்டாட்டிக்கு தேவசங்க, அதனால இந்த பைத்தியத்தை கூட்டினு வந்தேன். கூடவே இந்த 2 பைத்தியங்களும் வந்துடுச்சு. கூட்டிட்டு போடா. போயா போய் போயா. ஐயா, இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு ஒரு தலைவர் மோகரி. பைத்தியம் மணி அடிச்சு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு, நீங்களும் அதை பார்த்து வந்திருக்கீங்க. மாமியோட வந்த அதான் தப்பிச்சா போ. அடாடாடா, என்ன தலைவர் இது? வெட்டி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நம்ம ஊருக்கு திருவிழா வருது இல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதான் ஊர்ல தானா மழை தண்ணி போய் இல்ல, அப்புறம் மழைக்காக ஒரு திருவிழா. தும்பி, கஷ்டப்படும் போது கடவுளை நினைக்கிறத விட ஓஹோன்னு இருக்கும் போது கடவுளை நினைக்கணும். அப்பதான் ஊர் செழிப்பா இருக்கும். அண்ணே, நீ என் கண்ணை திறந்துட்டனே, என் கண்ணை திறந்துட்ட. இந்த கண்ணு என்ன பீரோவா சாய் போட்டு திறக்கிறதுக்கு? சும்மா இருடா. டேய், அந்த போன வருஷம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆண்டாளே, அவ பேர் என்ன? ஆமா, நம்ம அஞ்சல. அவளே புக் பண்ணு. அவ வேணாம்ண்ணே. ஏண்டா? அவ எந்த வயல நம்மளுக்கு ஒத்து வரலனே. ஆமாங்க, ஐயா சொல்றதுதான் சரிங்க. கவுண்டரே, நானும் முயற்சி பண்ண முடியல. பாத்தியா? மாறி மனசில் வைக்க வேணும்
ராசப்பாவும் ஆளுங்களும் நாளைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வராங்க. ஊரே பயந்துட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து நான் மந்திரோட பாதுகாப்புக்காக சிட்டிக்கு போறேன். இங்க பாதுகாப்புக்கு என்ன பண்றது? ஊர் எல்லையில பந்தோபஸ்தை ஜாஸ்தி பண்ணுங்க. ராஜப்பா கோஷ்டிக்கும் பக்கத்தூர் கோஷ்டிக்கும் ஏற்கனவே ஜென்ம பகை இருக்கு. நேத்துதான் மழை பெஞ்சிருக்கு. ஓடுற தண்ணியில ரத்தத்தை கலக்க விட்டுறாதீங்க. பி கேர்ஃபுல். நான் வர வரைக்கும் எந்த கலாட்டாவும் நடக்கூடாது. புரிஞ்சா? விடுதலை 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 விடக்கோழி என்ன கிண்ணம் சனிக்கிழமைக்கு விடுதலை சனிக்கிழமைக்கு விடுதலை 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 ஏன்டா கனவு கலைச்ச? ஆமா, நீ என்ன கனவு கண்டேன்னு எனக்கு தெரியாது. ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில வெடக்கோழியை வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்ட தொங்க போட்டுக்கிட்டு நிப்ப அதானே? ஆமாண்டா, வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது. எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும்? சட்டையை கிழிச்சுக்கிட்டு கிறுக்கு புடிச்சு தெரு தெருவா அலைவ. இல்லன்னு இனிமேலும் உன் வாழ்க்கையில வெள்ளிக்கு அப்புறம் ஞாயிறு தான், சனியே கிடையாது. ஏண்டா? சனிக்கு சொந்தக்கார ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றான்ப்பா. என்னது, ராசப்பா வரானா? ஆமாப்பா. அவன் ஜெயில இருந்து வந்தாலும் சரி, பெயில்ல இருந்து வந்தாலும் சரி, நான் சனிக்கிழமை குயில் விட்டு போயே தருவேன். அவளை பத்தி உனக்கு தெரியாது. என் மேல உயிரே வச்சிருக்காளுங்க. போன வந்து அதோட விட்டு இந்த விளாவரியா சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்கிறாங்க. வெளியே நிக்கிற இடையில தெரியும் வேற சின்ன சாய் ஓட்டையில பாக்கலாம் பார்த்தா அதை வேட்டியும் துணியும் போட்டு மூடி பிடி பாட்டுக்கு. வெளியே நின்னா என்னடா? வெளியே நின்னா என்னவா? ரோட்ல போற வர பரதேசி பள்ளிகளுக்கு பதில் சொல்ல முடியல. தம்பி எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க? எவ்வளவு ரேட்டு? கூட பிறந்த அண்ணனுக்கேவா அப்படின்னு ஒரு கேள்வி வேற. அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தா கூட அவளை ஒரு திண்ணையில வச்சு பேச்சுக்கிட்டு இருப்பல்ல. உனக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணெய் கிண்ணம் தரப்படாதா? உனக்கு ஒரு வெட்டக்கோழினா எனக்கு ஒரு வெட்ட குஞ்சு தரப்படாதா? அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான். நீ எல்லாம் ஒரு அண்ணன். ரேஷன் கடைக்காரமா, நாங்கெல்லாம் அந்த ராசப்பாக்கு பயந்து இந்த ஊரை விட்டா போறோமா? நீங்களும் போயிடுங்கம்மா. அவன் வந்தாலும் நம்மள மானத்தோட வாழ முடியாதுமா. உங்க நிலவுக்கு தான் சொல்றோம், போயிடுங்கம்மா. நல்ல நாள் அதுமா, கோயிலுக்கு போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கண்ணா. அப்பதான் இந்த ஊரு நன்னா இருக்கும். போங்கண்ணா. என்னடி அம்பாள் சோதிக்கிறா? அடி அசடே, வாங்கலே நமஸ்காரம் பண்ணிட்டு போறேன்டி. ஈஸ்வரி அம்மா. அக்கா அக்கா, கொஞ்சம் நில்லுங்க. எங்க போறீங்க? கோயிலுக்கு. கோயிலுக்கா? நாம எல்லாம் உயிரோட இருந்தா தானே போக முடியும். ஏ, நம்ம நல்லா தானே இருக்கோம். இப்ப இருக்கோம். அந்த பாவி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் எங்க இருக்க போறோம்? ஊரை பத்தியா வெறிச்சோடி கிடக்கு. அக்கா, நான் சொல்றது கேளுங்கக்கா. அவன் பேரை கேட்டாலே சில பேருக்கு போதை வரும், சில பேருக்கு வீர வரும். நம்மள மாதிரி பொம்பளைகளுக்கு பயம் தானக்கா வரணும். போகாதீங்கக்கா. அக்கா, நான் சொல்றது கேளுங்கக்கா. அக்கா, ஐயோ அக்கா. ராஜா, இந்த 5 பேர்ல நீதான் எனக்கு அர்ஜுனன். நம்ம சாராய தொழிலே உன்னை நம்பிதான் இருக்கு. நம்ம தொழிலுக்கு உடம்பு தான் முக்கியம். ஒரு 6 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நமக்கு எதிரிகளே பக்கத்தூருக்காரனுக்கு தான். பகல்ல தானடா இந்த காக்கி சட்டை பாதுகாப்பெல்லாம். இன்னைக்கு ராத்திரியே உங்களை தீர்த்தர்றோம்டா. போலீஸ்காரனுங்க நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. கொஞ்ச நாளைக்கு அவன் வேலையை பாருங்க. சாமி, ஐயோ ஏமா, நீ ஏமா இந்த நேரத்தில் தனியா கோயிலுக்கு வந்த? போயிடுமா. சனிக்கிழமை. சனிக்கிழமை. சனிக்கிழமை வாரம் வருமா? இந்த சனி உன்னை சரி பண்ணிடும். போயிடுமா. அந்த சண்டால வரான்னு பயந்துண்டு காத்தும் பயலும் எப்படி அடிக்கிறதுன்னு பாத்தியா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஐயோ ஏமா, உன் மாமன் ராஜப்பா ஜெயில இருந்து வந்துட்டே இருக்கா. ஏன் மாமனா? ஆமா, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் அவன் தான் தாய் மாமன். கேள்வியே கிடையாது. கிட்னாப், ரேப்பிங். அன்னபூரணி, சதாபூரணி. மங்கள மங்களி சிவே சதா சாதிக்கு சரணி திரேவ்.
யாருடி நீ? வித்தியாசமான ஆளா இருக்கிற. நானே எத்தனையோ பொண்ணுங்களை கெடுத்திருக்கிறேன். அவ்வளவு சுலபமா கெடுக்க முடியாத. சில பேர் அடிப்பாள்வ, ஓடுவாள்வ, நகத்தால கீறுவாள்வ, ஐயா சாமி விட்டுருக்கன்னு காலை பிடிச்சி கெஞ்சுவாள்வ. சில பேர் அப்பங்கிட்ட சொல்லிடுவேன், மாமங்கிட்ட சொல்லிடுவேன், தற்கொலை பண்ணிக்குவேன் மிரட்டுவாள்வ. ஆனா நீ எதுவுமே சொல்லாம பொஞ்சாதி மாதிரி பொசுக்குன்னு படுத்துட்ட. பொஞ்சாதி மாதிரி இல்ல, நான் ஒரு பொஞ்சாதிதான். ஆசைய பாரு, கொஞ்சம் விட்டா தாலி கட்ட சொல்லுவ போல இருக்க. எனக்கு பொம்பளைய காலத்துல இருந்து தாலி அறுத்து தாண்டி பழக்கம், கட்டி பழக்கம் இல்ல. கட்ட வெப்ப. என்ன சபதமா? சத்தியம். சத்தியம் எனக்கு சக்கரை பொங்க மாதிரி சாப்பிட்டுருவேன். சத்தியம் அவ்வளவு சீக்கிரம் ஜீரண ஆகாது. நான் ஆயுசுக்கும் பொம்பளைங்களை கெடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். நீங்களும் சத்தியம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. வாங்கடி. எத்தனை நாளைக்கு? ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் தான். சுண்டி போச்சுன்னா சுருண்டு விழ வேண்டியதான். கதை முடிஞ்சு போச்சு, இனிமே நான் ஒப்பாரி வேண்டி கிடக்கு போ. இல்லையா, கதையே இனிமேதான் ஆரம்பமாக போகுது. என்ன, நான் கெடுத்ததை போய் ஊர்ல சொல்ல போறியா? இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? யாரும் என்ன ஒரு பொடுங்க முடியாது. யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்க போ. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஊரை கூட்ட மாட்டேன், போலீஸுக்கும் போக மாட்டேன். வாழ தெரியாதவளா தூக்கு போட்டுக்கிட்டோ, மண்ணெண்ணிய கொட்டி நெருப்பு வச்சுக்கிட்டோ, ரயில் தண்டவாளத்துல தலைய வச்சு தற்கொலையும் படிக்க மாட்டேன். நீ செஞ்ச தப்புக்கு ஆண்டவ எனக்கு தண்டனையா வயித்துல புள்ளைய கொடுத்துட்டான்னு வச்சுக்க, அதையும் சந்தோஷத்தோட பெத்தெடுப்பேன். அப்ப யாருன்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன், உன்னையே சொல்ல வெப்ப. நானா? சொல்லிடுவேனா என்ன? எத்தனை நாளைக்கு என் மறைப்பேன்? இந்த இளமையும் திமிரும் இருக்கிற வரைக்கும் தானே. வயசாயிடுச்சுன்னா, எதை புடிக்க காட்டினியோ அது நெரிச்சு போச்சுன்னா, நடக்க முடியாம கால் தள்ளாடிச்சுன்னா, அப்ப பேச மாட்டேன், உண்மையை சொல்ல மாட்டேன். சாவர வரைக்கும் சொல்ல மாட்டேன்டி. சொல்ல வைப்பேன். தூங்கிட்டு இருக்கிற உன் மனசாட்சியை தட்டி எழுப்புவேன். என் வீட்டு வாசல்ல உன்னை நிக்க வைப்பேன். உன் கையாலேயே என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். ஊரை கூட்டி இவதான் என் பொண்டாட்டி, இவ பெத்திருக்காளே, இது என் குழந்தைதானே உன் வாயாலே கதை கதை சொல்ல வைப்பேன். அது நான் உன் கூட படுத்த இந்த மண்ணு மேல சத்தியம், இந்த ஊருக்கே சோறு போடுற இந்த பூமி மேல சத்தியம், எந்த ஆத்தா முன்னால என்ன தூக்கிட்டு வந்தியோ அந்த ஆத்தா மேல சத்தியம். கத்தி ரத்தத்தையுமே பார்த்தா என்கிட்ட சபதம் போடுற. பொம்பளையாச்சன்னு பாக்கணும், இல்ல ஒரே வெட்ட வெட்டி விடுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. படி.